ராஜாக்களுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த பந்தேரியோட நாத்த தலைய தூக்க மட்டும் இல்ல, என் நிம்மதி மொத்தமா தொலைஞ்சு போயிடுச்சு. ஏன் இப்படி பண்ற ஏஷே? வேண்டாதவங்க வந்தா என்ன செய்யணும்னு உன்கிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? உபாசி, எனக்கு தெரியும். ஏன் கொல்லல? ஆனா அப்பா நான் தான் அவனை பார்த்தேன், நான் தான் அவனை காப்பாத்தினேன். காக்கா, நாம இந்த மாதிரி அந்நியர்களோட எப்பவும் சேர மாட்டோம். ரத்த பந்தம் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும். நம்மளோட பலசாலியான சிங்கங்களோட கதைகளை நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அந்நியர்களை நம்ம சேர்த்துக்கிட்ட அழிவு நிச்சயம் நம்மள தேடி வரும். இவனை பார்த்தா உன்னை அழிக்க வந்தவன் மாதிரியா தெரியுது. இவன் பாடையே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னால இவனை சாப்பிட முடியுமான்னு கூட தெரியல. என்ன சாப்பிட முடியாது. என் பேரு முஃபாசா. முஃபாசானா என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? இல்ல. அதுக்கு ராஜான்னு அர்த்தம். இங்க ராஜா நான் தான். உயிர் மேல பயப்படுத்தா இங்க இருந்து ஓடிடு முஃபாசா, இல்ல நான் செத்துருவேன். நான் ஓடினா உங்களால பிடிக்கவே முடியாது. உலகத்திலேயே வேகமான சிங்கக்குட்டின்னு அடிக்கடி அப்பா சொல்லுவாரு. காக்கா, உனக்கு ஒரு சவால் வந்து, இவங்க அந்த பட்டு போன மரம் வரைக்கும் ஓடி திரும்பணும். எப்படியும் இளவரசர் அவனை பெண் சிங்கங்களோட நீ வளர்க்கணும். காக்கா, கேவலம் ஒரு வந்தேரி கிட்ட போய் தோத்துட்டு வந்து நிக்கிறீ. பெருமையா இருக்கட்டாக்கா, நல்ல வேலை பண்ண. என்னமோ பெரிய ஓட்டக்காரன்னு சொன்னேன். உன்னை ஜெயிக்க வச்சதே நான் வெள்ளத்துல மாட்டினதுல இருந்து சரியா தூங்க